இவ பக்கத்திலே இருந்து பாத்துக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா சூழ்நிலை தான் சரியா இல்ல. டேய், சூழ்நிலை மேல ஏன்டா பழிய போடுற? வேணும்னா ஒண்ணு பண்ணு, 6 மாசம் லீவு போட்டுட்டு அவ பக்கத்திலேயே உட்காந்து பத்திரமா பாத்துக்கோ. உன்னை யார் தடுத்தா? ஆனா இப்ப கொஞ்சம் ஆபீஸ் கிளம்புறியா? எங்களுக்கு பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சுடா. சரிம்மா, நான் வரேன். கீர்த்தனா, நான் கிளம்புறேன். என்னங்க? பிரசவம் நல்லபடி ஆகணும்னு வேண்டிக்கிட்டு வா. டேய், கிளம்புடா. என்னவோ தெரியலமா, ஆபீஸ்க்கு லீவு போட்டுட்டு நானும் உங்க கூடவே வந்துடலான்னு தோணுதுமா. ஏன்டா இப்படி இருக்க? கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வச்சுட்டு இப்ப ஏன்டா இப்படி இருக்கேன்னு கேட்டா என்னமா அர்த்தம்? நான் இந்த மாதிரி மாறினது காரணம் இவ்வளவு நீயும் தான். இதுக்கு நான் எந்த விதத்திலயும் காரணம் இல்ல. சரிடா, அப்படியே இருக்கட்டும். ஏண்டா அதுக்காக இந்த மாதிரி எங்களை கோயிலுக்கு போக விடாம ஏன்டா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஆட்டோ வேற வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்குடா. இப்ப நீ கிளம்புறியா இல்லையா? இல்ல, நானே இன்னைக்கு உங்களோட வரலான்னு இருக்கேன். வேண்டாங்க, இன்னைக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க கிளம்புங்க. நானும் அத்தியும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். நான் கண்டிப்பா ஆபீஸ் போய் தான் ஆகணுமா? ஆமா, இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை உள்ள வச்சு பூட்டிட்டு நாங்க கிளம்பிடுவோம். ஏமா, குழந்தை பொறக்கிறதுக்கு முன்னாடியே இவன் தொல்லை தாங்க முடியலையே, இன்னும் பொறந்துட்டா ஐயோ இவன் என்ன பண்ண போறானே தெரியலையே. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா, பொறக்க போற குழந்தைய விட இந்த குழந்தைய சமாளிக்கிறதா பெரும் பாடாயிடும் போல இருக்கே. சரி வா போலாம். மாப்ள, சொல்லுங்க. நான் கிளம்புறேன் மாப்ள. இந்த வெயில்ல எங்கத்த கிளம்புறீங்க? ஏதாவது வேணும்னா வேலைக்காரங்கிட்ட சொல்லி விடுங்க, வாங்கிட்டு வந்துருவாங்க. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் மாப்ள. என்னத்த, ஏன் திடீர்னு இப்படி பேசுறீங்க? காலையில என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியல மாப்ள. பெத்தவன்னு கூட பார்க்காம, என் வயசு கூட மரியாதை கொடுக்காம பூஜா என்ன எடுத்தெறிஞ்சு பேசிட்டா. அவ அள்ளி கொட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கத்தி மாதிரி என் மனச குத்தி கிழிச்சிடுச்சு மாப்ள. பணம், செல்வாக்கு, அந்தஸ்துன்னு நானும் ஒரு காலத்துல ராணி மாதிரி தான் வாழ்ந்தேன். நான் ஊன்னு ஒரு குரல் கொடுத்தா 1000 பேர் ஓடி வந்து நிப்பாங்க. அம்மா அம்மான்னு எனக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஊரே கொண்டாடுற மாதிரி அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்ப என் பொண்ணு கிட்ட வந்து அசிங்கப்படுறது ரொம்ப வேதனையா இருக்கு மாப்பிள்ள. என் வீட்டை இழந்து நான் அனாதையா நடுத்தெருவுல வந்து நின்னப்பவே செத்து போயிருக்கணும் மாப்பிள்ள. கடைசி காலத்துல என் பொண்ணோட இருந்தா ஆறுதல் கிடைக்குமேனு தான் நான் இங்க வந்தேன். ஆதரவும் இல்ல, ஆறுதலும் இல்ல. ஒவ்வொரு நாளும் அவமானம் தான் கிடைக்கும்னா நான் எதுக்கு மாப்பிள்ள இங்க இருக்கணும்? ஒரு மனுஷன் பணம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம் மாப்பிள்ள. ஆனா தன்மானத்தை இழந்துட்டு எப்படி வாழ முடியும் சொல்லுங்க மாப்பிள்ள? அத்த, அவ ஏதோ கோவத்துல பேசிட்டா அத்த, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அவ சார்புல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன சமாதானப்படுத்த பாக்காதீங்க மாப்பிள்ள. என்னைக்காவது ஒரு நாள் அவ கோபம் குறைஞ்சிடும்னு நான் நம்பினேன். ஆனா நாளுக்கு நாள் அவ கோபமும் வெறுப்பும் அதிகமாயிட்டு இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது மாப்பிள்ள. இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல மாப்பிள்ள. நானும் சோத்துல உப்பு போட்டுதான் மாப்பிள்ள சாப்பிடுறேன். எனக்கும் மான ரோஷம்லாம் இருக்கு. பெத்த பொண்ணுகிட்டயே அசிங்கப்பட்டு வாழறதை விட 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. ரொம்ப நல்ல முடிவு. இந்த வார்த்தையை இப்ப சொல்லுவேன் தான் இத்தனை நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இங்க நின்னு டிராமா பண்ணிட்டு இருக்காம சொன்னபடி நடந்துக்க பாரு. பூஜா, அத்தை எங்கேயும் போக மாட்டாங்க. ஆயுஸ் முழுக்க இங்கதான் இருப்பாங்க. இவங்களே போறேங்கிறப்ப நீங்க எங்க தடுக்கிறீங்க? வேற ஏதாவது காரணம் சொல்லியிருந்தா நான் ஒத்துட்டு இருக்க மாட்டேன். ஆனா நீ பண்ண டார்ச்சரால தான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நீ உன்னை மாத்திக்கிறதுல தான் இருக்கு. அத்தை வீட்டை விட்டு கிளம்புறதுல இல்ல. நான் எதுக்காக இதை மாத்திக்கணும்? இவங்களை பார்த்தாலே பிடிக்கலன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதையும் மீறி நீங்க இவங்களை தங்க வச்சுட்டீங்க. இவங்க பக்கத்துல இருந்தாலே இவங்களால அனுபவிச்ச வேதனை தான் எனக்கு ஞாபகம் வருது.
அந்த கோவத்துல நான் ஏதாவது பேசிட்டே தாங்க இருப்பேன். இது வரைக்கும் நீ பேசுனதெல்லாம் போதும். இனிமே இவங்களை பற்றி தப்பாக ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. மரியாதை குறைவாக நடந்துக்க கூடாது. ஏன்னா இந்த நிமிஷத்துலேருந்து இவங்க உன் அம்மா கிடையாது, என்னோட அம்மா. சின்ன வயசுலேருந்து நான் அனாதையாக வளர்ந்தவன். இந்த அம்மாவோட அன்பும் பிரியமும் எனக்கு வேணும். உன் பிடிவாதத்தால் நான் அதை இழக்க தயாராக இல்லை. இவங்க காட்டுற பெரிய அன்பெல்லாம் போலிங்க, வெறும் வேஷம். அத நம்பி நீங்க ஏமாந்துடாதீங்க. இவங்க உள்ள வந்துட்டா நமக்குள்ள பிரச்சனை வந்துரும்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. நான் சொன்ன மாதிரியே இப்ப நடந்துருச்சு பாத்தீங்களா? பூஜா, என் அம்மாவை பற்றி தப்பா பேசாதன்னு இப்பதானே சொன்னேன். என் வார்த்தைக்கு நீ கொடுக்குற மதிப்பு இவ்வளவுதானா? அது இல்லங்க, நான் பேசாத. என் மேல நிஜமே உனக்கு அன்பு மரியாதை இருந்தா இவங்களை இப்படி நோகடிக்கிற மாதிரி பேசக்கூடாது, இவங்களை அவமானப்படுத்தக்கூடாது. நான் சொன்னதை மீறி ஏதாச்சும் பண்ண நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன். என்னால உங்க 2 பேருக்குள்ள சண்டை வர வேண்டாம் மாப்ள. நான் கிளம்புறேன். அத்தை, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இது உங்க வீடு. இனிமே நீங்க இங்கே தான் இருக்கணும். இனிமே இங்கே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவ்வளோ ஒரு சின்ன மன கஷ்டம் வந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. இவ்வளோ இந்த வீட்டில் விட்டுட்டு நாம எங்கேயாச்சும் போயிடலாம். நான் உங்களை என் அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன். பாத்தியாடி, மாப்பிள்ள என்ன சொன்னாருன்னு கேட்டேல்ல? அவருக்கு இருக்கிற அக்கறையும் பாசமும் என் வயித்துல பிறந்த உனக்கேண்டி இல்லாம போச்சு. இப்ப கூட அவர் என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட சந்தோஷத்தை விட நீ என்ன ஏத்துக்கலையேங்கிற ஏக்கம் தாண்டி எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நான் சாகறதுக்குள்ள அந்த வேதனையை தீர்த்து வச்சிடுறீ, இல்லையா என் கட்ட வேகாதிரி. இல்லம்மா, நான் கிளம்புறேன். நீ போயிட்டு வா. பாய். நேத்து அங்கிளுக்கு உடம்பு முடியாம போச்சுல, ராத்திரி அங்கிளுக்கு மருந்து கொடுக்கணும்னு அம்மா அலாரம் வச்சு எந்திரிச்சாங்கப்பா. எனக்கு தூக்கமே போயிடுச்சுப்பா. என்னப்பா? நீ உள்ள போய் விளையாடுமா, நான் இவகிட்ட பேசிட்டு வரேன். எனக்கு உன்கிட்ட பேச எதுவுமே இல்ல, கிளம்பு. சரி, பேச வேண்டாம். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. மாதவி மேல நிஜமாலே உனக்கு அக்கறை இருக்கா? உன்னை விட எனக்கு நிறையவே இருக்கு. நீ செய்யறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. அவ மனசை பாதிக்கிற மாதிரி நீ ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. ரிஷி, எதை சொல்றதா இருந்தாலும் நேரடியாவே சொல்லு. இந்த மாதிரி சுத்தி வளைக்காத. உள்ள வந்து பேசலாமா? வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தா நம்ம 2 பேருக்குமே தான் அசிங்கம். தேங்க்ஸ். என்ன சொல்லணும்? விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. மாதவி 2 நாளா சரியாவே தூங்கல. ராத்திரி 4-5 தடவை பயந்து பயந்து எந்திரிச்சிட்டா. என் வீட்ல இருந்த வரைக்கும் நல்லதானே தூங்குனா? உன் வீட்ல என்ன பிரச்சனையோ? இனிமே இங்கேயும் அவளால நிம்மதியா தூங்க முடியாது. ஏன்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இந்த கேள்வி என்கிட்ட நீ கேக்குறியா?
வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீ அந்த நிரஞ்சன் வீட்ல போய் தங்கியிருக்க. அவனுக்கு மருந்து கொடுக்கறேன்னு அலாரம் வச்சு எந்திரிச்சிருக்க. அந்த சத்தம் தான் அவளை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. அந்த சத்தத்தால தான் அவளால நிம்மதியா தூங்க முடியல. இது அவ சொன்ன காரணமா இல்ல நீ கண்டுபிடிச்ச காரணமா? அவ சொன்னதுதான். சந்தேகம்னா அவளே கூப்பிட்டு விசாரிச்சு பாரு. சரி, அவ சொன்னதாவே இருக்கட்டும். இது சாதாரண பிரச்சனை, 2-3 நாள்ல சரியாயிடும். இதுக்கு போய் நீ ஏன் ஓவரா ரியாக்ட் பண்ற? மாதவி தூங்க முடியாம போனதுதான் உனக்கு பிரச்சனையா இல்ல நான் நிரஞ்சன் வீட்ல தங்குனதும் அவருக்கு ஹெல்ப் பண்ணதும் உனக்கு பிரச்சனையா? ரெண்டும் தான். ஏன்டா போய் சொல்ற? நான் இன்னொருத்தரோட பழக்கத்துல உன் கண்ணு ஊர்த்துதுன்னு ஓபனா சொல்ல வேண்டியதுதானே? ஆமாண்டி, எனக்கு அதான் பிடிக்கல. போதுமா? இங்க பார், புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு நமக்குள்ள இன்னும் மிச்சம் இருந்தா இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலன்னு நீ பேசலாம். நான் தான் உன்னை தூக்கி எறிஞ்சு ரொம்ப காலம் ஆச்சுல. இப்ப எந்த உரிமையில நீ என் வாழ்க்கைய பத்தி கமெண்ட் பண்ற? என் விஷயத்துல தலையிடுறதுக்கோ என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கோ நீ யாரு? உன் மேல எனக்கு எந்த உரிமையும் இல்லாம இருக்கலாம். ஆனா மாதவிக்கு அப்பாங்கிற உரிமையும் அதிகாரமும் இருக்கு. அவ இப்ப உன் கண்ட்ரோல்ல இருக்கா. நீ பண்ற தப்பு அவளை எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது. அந்த அக்கறையில் தான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்ல வந்த பிரச்சனைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நீ தனியா இருந்தா பரவாயில்ல, என்ன வேணா பண்ணிக்கன்னு விட்டுருவேன். ஆனா மாதவி பக்கத்துல வச்சுக்கிட்டு புருஷனுக்கு செய்ய வேண்டிய சேவையெல்லாம் எவனுக்கோ ஒருத்தனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்பாவை நான் செய்ய வேண்டிய வேலைய அவங்கிட்ட ஒப்படைச்சிருக்க. அவன் வீட்லயும் வெக்கமா இல்லாம போய் தங்கிட்டு வந்திருக்க. அதெல்லாம் பாக்குறப்ப அவன் மனசு டிஸ்டர்ப் ஆகாதா? எனக்கு யார் அப்பாங்கிற குழப்பம் அவளுக்கு வராது? வாய மூடு ரிஷி. இப்படி கேவலமா யோசிக்க உன்னால மட்டும்தான் முடியும். என் பொண்ணுக்கு இந்த மாதிரி கீழ்த்தரமான புத்திலாம் வராது. அவளுக்கு வராது, ஆனா ஊர் உலகத்துக்குலாம் வரும்ல. உன்னையும் அந்த ஆளை பத்தியும் அசிங்கமா பேசுவாங்க. அதெல்லாம் அவ காதுல விழுந்தா அவ மனசு என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதா? போதும், நிறுத்து ரிஷி. இதெல்லாம் உன் மனசுல இருக்கிற குப்பை, உன் புத்தியில இருக்கிற அழுக்கு. என் பொண்ணு எதுக்கு இதுல தேவையில்லாம இழுக்கிற? நானும் நிரஞ்சனும் எப்படி பழகிட்டு இருக்கோன்னு மாதவிக்கு தெரியும், ஏன் மனசாட்சிக்கு தெரியும். ஊர் உலகத்துக்கும் உனக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் பூஜாவையும் சந்தேகப்பட்டப்ப இதே தாண்டி நானும் சொன்னேன். அப்ப என்ன சொன்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? நீதான் உன் வசதிக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கிறவளாச்சே. உனக்கு அதெல்லாம் மறந்து போயிருக்கும். எல்லா கேவலமான உறவும் ஃப்ரெண்டுங்கிற ஒரு புள்ளியில தான் ஆரம்பிக்கணும். நீ தானே அன்னைக்கு சொன்ன. இன்னைக்கு அதே புள்ளியில தான் நீ நிக்கிற. நீ வேணும்னா அன்னைக்கு என்ன சந்தேகப்படலாம், கண்டபடி கேள்வி கேட்கலாம். ஆனா நான் மட்டும் உன் நட்பை பத்தி கேள்வி கேட்க கூடாதுன்னா என்னடி நியாயம்? இல்ல, அதையும் நீ கம்பேர் பண்ணி பேசாத ரிஷி. பொண்டாட்டி இருக்கிறப்போ அந்த பூஜா கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேசினவன் தானே நீ. ஒரு நாள் அந்த கேவலத்தை நான் பண்ண மாட்டேன். பூஜா கிட்ட நானும் தப்பான எண்ணத்துல பழகலடி. அவளை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ பண்ண டார்ச்சரால தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி உனக்கும் தோணாதுன்னு என்னடி நிச்சயம்? நாளைக்கு நான் இப்படி இருப்பேன், எப்படி வேணாலும் மாறுவேன். அத பத்தி உனக்கு என்ன கவலை? எனக்கு தான் எந்த கவலையும் இல்லைன்னு அப்பவே நான் சொல்லிட்டேனே. நீ உன் இஷ்டப்படி யார் கூட வேணாலும் பழகு, யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனா அந்த அசிங்கத்தை என் பொண்ணை வச்சுக்கிட்டு பண்ணாத. என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துட்டு நீ உன் இஷ்டம் போல ஆடு. நான் உன்னை கேள்வியே கேட்க மாட்டேன். ஆனா என் பொண்ணு மனசை கெடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். தம்பி, கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். உனக்கு ஏதாவது சவாரி வந்தா பாக்குறியா? சவாரி இருக்குமா, போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீங்க சாமி கும்பிட்டு கால் பண்ணுங்க, நான் சரிப்பா, வாமா. ஆமா, முழை எவ்வளோமா? 20 ரூபாமா. 20 ரூபாவா? ஆமா. 15 ரூபான்னு கொடுமா. அதெல்லாம் தர முடியாதுமா. 15 ரூபாய் தானே முழம். 15 ரூபான்னு கொடுங்க, பரவாயில்ல. அத்தை, பெரிய பெரிய கடையில எல்லாம் 200-300 லாபம் வச்சு விக்கிறாங்க. அங்கெல்லாம் நம்ம பேரம் பேசுறதே இல்ல. இவங்க கிட்ட மட்டும் 5க்கும் 10க்கும் சண்டை போடுறதுல என்னத்த நியாயம் இருக்கு? அவங்க கேக்குறது கொடுங்க அத்தை. சரிம்மா, என் மருமகளே சொல்லிட்டா, அதுக்கு அப்பீலே கிடையாது. 4 முழமா கொடு. சரிம்மா. அதுல 1 முழம் மட்டும் தனியா கொடு. ஏன் அத்தை, அது பாதி பாதியா கட் பண்ண சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் போதுமா. நீதான் சின்ன பொண்ணு, நிறைய வச்சுக்கணும். இருங்கம்மா, கட் பண்ணி தரேன்.
நானே வச்சு விடுறேன். அம்மாடி, இது வரைக்கும் எங்களுக்காக இந்த மாதிரி யாருமே பேசினது இல்லம்மா. மனசு நிறைஞ்சு சொல்றேம்மா, நீயும் உன் பிள்ளைங்களும் உன் குடும்பமும் 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்கம்மா. சரி வா. நம்ம குலதெய்வம் திருவண்ணாமலை பக்கத்துல இருக்குமா. ஆனா இந்த கோயிலையும் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா உங்க மாமாவ இந்த அம்மன் தாம்மா திருப்பி கொடுத்தா. ஜீவாவை பறி கொடுத்த வேதனையில உங்க மாமா ரொம்ப உடம்புக்கு முடியாம போயிட்டாரு. நான் அவருக்கு பார்க்காத டாக்டர் இல்ல, போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல. அவர் உடம்பு தேரவே இல்லை. நான் ரொம்ப பயந்தே போயிட்டேம்மா. அப்பதான் ஒருத்தவங்க இந்த கோயிலை பத்தி சொன்னாங்க. இங்க வந்து நெய் விளக்கு போட்டு குணமாகணும்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் பழைய நிலைமைக்கே வந்தாரு. அப்ப இருந்தே இதுவும் எனக்கு குலதெய்வம் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற அம்மனும் உங்க குலதெய்வத்து அம்சம்தான். ஏதாவது விசேஷம்னா இங்கே வந்து பூஜை பண்ணிக்கோங்கன்னு ஊர் பூசாரியே சொன்னாரு. இங்க பாருமா, பாப்பா பிறந்ததும் இங்கதான் வந்து மொட்டையடிச்சு காது குத்தணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். வா. வாங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. சரிங்க. இந்தாங்கம்மா, பிரசாதம் வாங்கிக்கிங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் அம்பாள் பார்த்துக்குவா. நீ நினைச்ச காரியம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாம போங்கம்மா. ஆமாம்மா, நீ எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா சன்னதியில வச்சு சொல்றேன், எல்லாமே நல்லபடியா முடியும். வா, பிரகாரத்தை சுத்துவோம். போ. பசிமா. பசின்னா பால் கொடுக்க வேண்டியது தானே? ஆளுங்கெல்லாம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்கம்மா. இந்த இடத்துல எப்படிமா? என்னம்மா இது? அக்கம் பக்கத்துல எல்லாம் எவ்வளவு வீடுங்க இருக்கு. யார் வீட்லயாவது உட்காந்து பால் கொடுத்துட்டு வரலாம்ல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க வீட்டுக்கார் வந்துருவாருமா. அவர் வந்த உடனே வீட்டுக்கு போய் கொடுத்துப்பேமா. அதுக்காக அது வரைக்கும் குழந்தை பசியால அழுவட்டும்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா? என்ன பொண்ணுமா நீ? இன்னும் நம்ம ஊர்ல மனுஷத்தன்மை செத்து போலமா. இதுதான் பிரச்சனைன்னு சொன்னா யாராவது உதவி செய்யாமலே போயிடுவாங்க. சரி, நீ என் கூட வா. எழுந்துரு. கீர்த்தனா, நீ கோயில சுத்திட்டு இங்க வந்து உட்காரு. நான் இந்த பொண்ணு கூட போயிட்டு வரேன். என்ன? வா வாமா, வா என் கூட வா. முன்ன பெண்ணு தெரியாத குழந்தை மேலேயே அத்தை இவ்வளவு அக்கறை காட்டுறாங்க. பேரு குழந்தைங்கிறப்போ எவ்வளவு அக்கறையா பாத்துப்பாங்க. எனக்கு இது போதுமா? இது போதும். அம்மா, ஆதரவில்லாத அனாதைங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. அது உண்மைங்கிறத என் அத்தை மூலமா நான் உணர்ந்துகிட்டேன். என் சொந்தமெல்லாம் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நானும் செத்திருப்பேன். ஆனா வாழணுங்கிற வைராகியத்தை தந்து நீதானே என்னை இங்க அனுப்பி வச்ச.
என்னை சுத்தி நல்ல மனுஷங்களையும் ஃப்ரெண்ட்ஸையும் கொடுத்து தனிமையில என்ன கலங்காம பாத்துக்கிட்டமா. எல்லாத்துக்கும் மேல நானே எதிர்பார்க்காத ஒரு நல்ல புருஷனையும் புகுந்த வீட்டையும் எனக்கு வரமா கொடுத்த. ஒரு அனாதைக்கு இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதுமா. ஆனால் எனக்கு இது போதாது. இன்னும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீ எனக்கு கருணை காட்டணும். எனக்கு வாழ்க்கை தந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அது வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாம நீதாம்மா பாத்துக்கணும். என் இழப்பை தாங்கிக்கிற சக்தியை நீதான் அவருக்கு கொடுக்கணும். என் நல்லபடியா எனக்கு குழந்தை பிறந்துடுச்சுட்டா போதும். அவர்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா அவன்கிட்ட வந்து சேர்ந்துடுறேன். இது வரைக்கும் நான் கேட்காமலேயே எனக்கு எல்லா சந்தோஷத்தையும் நீ கொடுத்த. கடைசியா இந்த ஆசையை நிறைவேற்றி வச்சிடுமா. நான் இல்லைனாலும் என் குடும்பத்தை சந்தோஷமா வாழுவேன். எனக்கு வேற எதுவுமே வேண்டாமா. வேற எதுவுமே வேண்டாம். ஹலோ, சொல்லுங்க சார். அங்கதான் வந்துட்டே இருக்கு சார். ஓகே, எல்லாம் எடுத்துக்கிட்டேன் சார். ஓகே சார். எங்க வீட்லயே வச்சிட்டேனோ. கீர்த்தனாவோட மெடிக்கல் ரிப்போர்ட். ஏன் இதை மறைச்சு வைக்கணும்? மறைச்சு வைக்கிற அளவுக்கு இதுல என்ன இருக்கு? இப்படி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கிறத ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை?